நல்ல மரம் நச்சுக்கனி. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். மத்தேயு 7:17-18-19. பூவாறு படகு பயண பாதை இருபுறமும் கனிந்து நின்ற காய்களை கண்டு மாங்காய் என்று பறித்துண்ண அது மாங்காய் அல்ல, விசக்காய் என்று புரிந்தது. இறைவணியாளர் வேடமிட்டு திருமறைக்கு முரண்பட்டு பிழைப்போரை கடிந்துரைக்கும் திருமறை பகுதி கெட்ட மரம் என்று அவர்களை அறிமுகப்படுத்துகின்றது. மரத்தின் மதிப்பீடு கனிகளின் தன்மையிலே வெளிப்படுகின்றது. கனி தனக்குத்தானே சுவை கொடுக்காமல் சுவை புகவர்களுக்கு சுவை கொடுக்கின்றது. கனியின் சுவை பிறர் சுவைப்பதிலே அனுபவிப்பதிலே அறிமுகப்படுத்தப்படுகிறது. நான் எனக்கு என்ற சந்தை நோக்கு சிந்தையால் பிறர் அனுபவிக்க என்னில் ஏதுமில்லை என்றாலோ கொடுக்கவில்லை என்றாலோ நல்ல மரம் என்ற அறிமுகத்திற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். நம்பியவர் நம்பிக்கை இழக்கும் போது நெருங்கிய போது வெட்டப்படுதலும் அழிக்கப்படுதலும் நிகழும் என்ற எச்சரிக்கை மணி 19வது இறைவார்த்தையில் ஒலிக்கின்றது. கெட்ட மரத்தில் நல்ல கனி கிடைக்கும் என்று தேடுவது, அதன் நிழலில் இருப்பது, அதோடு தொடர்பில் இருப்பது சங்கீதம் 1 குற்றமாகும் செயல் என்பதை புரிதல் வேண்டும். நல்மரமாகி நற்கனிகளை தருதற்குரிய முயற்சிக்கு திருமறை தடையில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நற்கனி கொடுக்கும் நல்ல மரங்களாக இறைவன் நம்மை அழைக்கிறார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.